உங்கள் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸு மார்க் ஷீட் எதாவது மிஸ் ஆயிடுச்சா, எங்கேயா காணாமல் போச்சா, அதை ஈஸியாக வாங்கிக்கலாம். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் படித்த பள்ளிக்கு போய் தலைமை ஆசிரியர்கிட்ட படிப்புச் சான்று ஒன்று வாங்கணும். அந்த படிப்புச் சான்றில் உங்கள் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸு பரீட்சை நம்பர் போட்டு படிப்புச் சான்று வாங்கிக்கிங்க. இது முக்கியம். இதை வாங்கிட்டு இணையதளம், அதாவது dge.gov.in அப்படி சொல்லிட்டு அரசு தேர்வுகள் இயக்ககத்தினுடைய இணையதளம் இருக்கும். அந்த இணையதளத்துக்குள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸ்ன்னு இருக்கும். அந்த ஆன்லைன் சர்வீஸை கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் மார்க் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுடைய பேர், உங்களுடைய அட்ரஸ்ஸு, உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பரு, எந்த வருஷம் படிச்சீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு ஒரு ஆதார் கார்டை அப்லோடு பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணியிருக்கேன். படிப்புச் சான்று வாங்கிட்டு போனீங்களே ஹெச்எம்ட்ட, அதை அப்லோடு பண்ணியிருக்கேன். இந்த 2 விஷயத்தையும் அப்லோடு பண்ணிட்டீங்கன்னா அந்த மார்க் ஷீட்டுக்கு பணம் கட்ட சொல்லுவாங்க. ரூ. 505 பணம் கட்டணுங்க. 505 ஆன்லைன்லேயே பணம் கட்டிடணும். இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த அப்ளிகேஷன் நம்பரை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கங்க. ரசீதையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கங்க. ஆனால் இதை கட்டி முடித்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் அல்லது 3 மாதம் ஆகும். மார்க் ஷீட் வந்துடும். அப்போ நீங்கள் அப்ளிகேஷனுடைய ப்ராசஸ் ஒவ்வொரு ஸ்டேஜும் எப்படி இருக்குன்னு நீங்கள் அந்த நம்பர் கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த நம்பரை போட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அந்த அப்ளிகேஷனை நம்ம அனுப்புறது, 2வது ஸ்டேஜ் அவங்க ரிசீவ் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணுறது, 3வது ஸ்டேஜ் அப்ரூவல், 4வது ஸ்டேஜ் மார்க் ஷீட் அனுப்புறதுங்க. இந்த ஒவ்வொரு ஸ்டேஜாக டிக் ஆகிட்டே வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மாதம் 3 மாதம் ஆகும். அப்போ 3வது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து போஸ்டல் ரிஜிஸ்டர் தபாலில் மார்க் ஷீட் வந்துடும். அப்போ நீங்கள் மார்க் ஷீட் காணாமல் போச்சு அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை.